வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப நீங்க கிளீன் பண்ணணுன்ற எந்த இதெல்லாம் இல்ல. ஆடி வேற பிறக்க போகுது, அதுக்குள்ள நீங்க பால் காய்ச்சிருங்க. சரிங்க. வீட்டு சாவி கொண்டு வந்துட்டேன், இந்தாங்க வாங்கிக்கோங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, இந்த பையனை வந்து வாங்கிக்க சொல்றேன். சின்னவளே சின்னவளே இஸ் இட் சின்னவளே, அம்மா அண்ணனை வர சொல்லுமா. சரிம்மா. இந்த பையன் வந்துருவான். அண்ணே அண்ணே. என்ன முட்டை போண்டா? அண்ணே அம்மாவும் அப்பாவும் வெளியே இருக்காங்க, உன்னை கூப்பிட்டாங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் ஐயா, பையன் தனி கொடுத்தன போனா அவனுக்கு ஏகப்பட்ட செலவு இதெல்லாம் இருக்கும். வாடகை எதுவும் கொடுக்க முடியலனா கூட நீங்க பையன்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க, நான் கொடுத்துக்கிறேன். ஏயா இதுக்குதான் ஒன்னாவே வச்சிடலாமே. இல்லனே, ஜாதகத்துல தனியா வைக்க சொல்றாங்க, அதனாலதான். வேற ஒன்றும் இல்லை. பையன்கிட்ட எல்லாம் அதட்டி எல்லாம் வாடகை எதுவும் கேட்டுறாதீங்க, நான் கொடுத்துட்றேன். எத்தனை நாள் ஆனாலும் என்கிட்ட வாங்கிக்கோங்க, பையன்கிட்ட எதையும் கேட்காதீங்க. நீ முட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு கேக்குறேன்? எதுக்குமா கூப்பிட்டீங்க? ஏயா அண்ணன் கிட்ட போய் சாவியை வாங்கிக்க போ. சாவியா? எதுக்குமா? முதல்ல சாவியை வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். இந்தாப்பா, இப்படியாப்பட்ட அப்பா அம்மா எல்லாம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்னைக்கும் அவங்கள மட்டும் கைவிட்டுறாத. ஐயா உள்ள போ. என்னமா நடக்குதுங்க? உள்ள போப்பா, நாங்க பேசிட்டு வந்துடும், உள்ள போ. சரியா, அப்ப நான் வாரேன். வீடு சுத்தபத்தமா இருக்கணும், சரிங்களா? அதெல்லாம் மருமவன் நல்லா வச்சுப்பா, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. சரி, அப்ப நான் வாரேன். போயிட்டு வாங்க. பால் காய்ச்சும் போது சொல்லுங்க, வந்துட்டு வரேன். உங்களுக்கு சொல்லாமையா? கண்டிப்பா சொல்றோம். உள்ள வாங்க. என்னப்பா நடக்குது? எதுக்கு அவர் சாவியை கொடுத்தாரு? என்ன? எதிர்த்த வீட்டு தாயா வாடகைக்கு பேசியிருக்கு. வாடகைக்கு பேசிருக்கீங்களா? தனி வீடு பார்த்து வைக்கிறேன்னு அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, அதான். என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவ திரும்பி வருவான்றதுனால தானே அமைதியா இருந்தேன். அதுக்குன்னு நீங்க வீடெல்லாம் பேசி அவர்தான் அப்படின்னா நீங்க எப்படிமா ஒத்துக்கிட்டீங்க? ஏண்டா பெத்தவங்க நாங்க, பிள்ளைங்க மனசு என்னன்னு தெரியாதா? ஏமா இப்படி பண்றீங்க? தனியா போனா அதுக்கப்புறம் உறவே இருக்காதுமா. ஏன் அப்படி சொல்ற? நீ என்ன பக்கத்து ஊர்ல போய் இருக்கியா, இல்ல ஒரு மாவட்டம் தான் தள்ளி இருக்கியா? எதிர்த்த வீட்டுல இருக்க, நாங்க நினைச்ச உடனே உன்னை பாக்குறோம் வைக்கிறோம், அப்புறம் எப்படி உறவு முடியும்? கூட இருந்து சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தாண்டா பெத்தவங்களோட ஆசையே. ஏமா இப்படி பண்றீங்க? தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். என்னம்மா? நாங்க இருக்கோம்டா, அதெல்லாம் பார்த்துப்போண்டா. நீ நல்லா இருக்கணும், கல்யாணம் ஆகி போச்சு, இனி குடும்பம் குட்டின்னு ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு. எங்களை பத்தி யோசிக்காத, எங்களை நான் பார்த்துக்குவோம், சரியா? நீ நல்லா இருக்கணும், உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். உங்க மாமிகிட்ட பேசிட்டேன், பொருள் எல்லாம் எடுத்து அந்த வீட்டுல போட்டுருவோம். ஆடி பிறக்கிறதுக்குள்ள மருமகளை கூப்பிட்டு பால் காய்ச்சி எல்லாம் பண்ணிடலாம், அவ்வளவுதான். நாங்க சொல்லிட்டோம், இதுதான் எங்க முடிவு. நீ மத்தபடி எதையும் எங்க கிட்ட பேசாத வைக்காத, அவ்வளவுதான். நான் எதையுமே சொல்ல விரும்பலமா. ஏன்பா இப்படி பண்ணீங்க? அப்ப இனிமே அண்ணன் நம்ம கூட இருக்க மாட்டானா? அண்ணன் எங்கேயும் போல, எதிர்த்த வீட்டுல தான் இருக்கான், சரியா? சும்மா இது பண்ணிட்டு இருக்காத. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு, மறுபடியும் நீ எதை ஆரம்பிக்காத. அண்ணன் இல்லாம எப்படிமா இருக்க முடியும்? அண்ணன் இல்லாம உங்களாலே இருக்க முடியாது தானே? ஒரு நல்லது நடக்கணும்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தாகணும். கம்முனு இரு. சும்மாவே அந்த அண்ணி அண்ணன் கிட்ட பேச விடாது. இப்ப தனியா போயிட்டாங்கன்னா என் அண்ணன் கூட நான் முதல்ல மாதிரியெல்லாம் சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஐயே, இவளுக்கு ஏதாவது மண்டையில இருக்கா? அவகிட்டதான் ஒரு விஷயத்த சொல்லாதனா அந்த பித்தளை மயில மொத்தத்தையும் போய் சொல்லிடுவா. அவகிட்ட போய் சொல்றாளே இவ. அம்மா இது நாடகமா? நாடகம் இருந்தாலும் அவகிட்ட போய் சொல்லலாமா? அவளே ஒரு ஓட்ட வை, வந்த உடனே பத்த வைக்க போற. இந்த வேலை இல்லாம போகுது. என்ன சம்மதியாச்சு? வாங்க வந்து உட்காருங்க. அத்தைக்காரி மொத்தத்தையும் அந்த மயில கிட்ட சொல்லிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மாமனார் வந்து பத்த வச்சிருவா. ஐயோ, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அந்த பிள்ளைய இருந்து வீட்டுலயும் டியூஷன் வைக்க வேணான்ட்டாங்க. வெளியே எங்கிட்டாவது போய் டியூஷன் எடுத்து சம்பாரிச்சு புருஷனை காப்பாத்தணும் தானே நினைக்குது. அதுவே புரிய மாட்டேங்குதுன்னு தெரியலையே. இந்த வீட்டுல இருக்க பெரியவங்க கூட நாடகம் பார்த்தோம்னா அந்த நாடகத்துக்குள்ளேயே முழுகிடுறாங்கப்பா. ஐயோ, வந்துட்டானே. இந்தா வந்துட்டான்ல, இவன் வந்தா போதும். இந்த பிள்ளைகளை ஒரு வேலை வெட்டி பார்க்க விட மாட்டான். புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிற பிள்ளைங்க கூட இவனால காப்பாத்த முடியாம தான் போகுது. இந்தா வரும்போது வில்லங்கத்தோட வாரம். இவங்கிட்ட ஏதாவது ஒண்ணு பேச முடியுமா? அவ்வளவுதான். இப்பயும் பொண்டாட்டி சொல்ல மாட்டா. நாளைக்கு மருமக ரெண்டு பதியும் கிளிதான். ஆஹா, நமக்கு ஏத்த நாடகமே ஓடுதே.
புருஷனையும் புருஷன் குடும்பத்தையும் காப்பாத்தணும்னு தான் பொண்டாட்டிங்க எல்லாம் நினைக்கிறோம். ஆனா வீட்டுல உள்ளவங்களுக்கு புரியுதா? புரியறது அறியறதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்க போய் ஊரை சுத்திட்டு வர? 8 மணிக்கு வீட்டுக்கு வர. காலையில எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போன? கோயிலுக்கு போனேன். நல்ல சாமி தரிசனம். அதான் சாமியை கும்பிட்டுவிட்டு அப்படியே உக்காந்துட்டேன். என்னது நீ கோயிலுக்கு போனியா? நம்புற மாதிரி இல்லையே. நீங்களும் தான் கோயிலுக்கு போறீங்க, நாங்க நம்பல. ஐயோ நம்புறோம் தாயி, நம்புறோம். உனக்கு நல்ல புத்தி கிடைச்சா அதுவே எங்களுக்கு போதும். நல்ல புத்தியெல்லாம் நிரம்பிதான் வலியுது. வலிஞ்சு ஓடிடாம மண்டைக்குள்ளே போட்டு பூட்டிக்க, சரியா? நக்கல் நயாண்டி பிடிச்ச திமுரு பிடிச்ச மாமியார் கிளவி. டிவியை மறைக்காத நவரு. கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதுதான் உங்களுக்கெல்லாம் திருநீர் வச்சு விட போறேன். நெத்திய காட்டுங்க. நீ எனக்கு ஆப்பு வேணா வைப்ப, திருநீரெல்லாம் வைக்க மாட்டேன். எடுத்துட்டு போ. இதுவே உங்க அம்மா கொண்டு வந்து வச்சிருந்தா மட்டும் தலையை காட்டிக்கிட்டு வாங்குவீங்க. நானும் உங்களுக்கு இலக்காரன் தான். ஐயோ ஆத்தி, நீ வச்சு விட ஆத்தா, வச்சு விடு. வச்சுடுறீ, அப்படியே போறேன். வைக்கணும்னு வந்திருக்கேன், வச்சிடுறேன். ஏ மாமியாரே, அன்னைக்கு எனக்கா நாமத்தை போடுற, இன்னைக்கு எல்லாத்துக்கும் பட்டைய போட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, எல்லாத்தையும் எனக்கு கூட கும்பிடு போட வைக்கிறேன். போட்டதெல்லாம் போதும், அங்க போய் சம்மந்தி அம்மாவுக்கு போட்டு விடு. போடுறேன். உன் வாழ்நாள் முழுக்க நீ எனக்கு வேலைக்காரிய கூட கும்பிடு தான் போடணும். ஏன்னா உன்னைய மட்டும் என் வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டேன்டி, என் சம்மந்திக்காரி. இந்த வந்துட்டால, வீட்டுக்கு வரும்போதே விலங்கத்தோட வந்துட்டால, இவங்கிட்ட எதையாவது ஒண்ணு பேசி ஜெயிக்க முடியும்? அவ்வளவுதான், முடிஞ்சுது. ஐயோ ஜானகி, உன்னை நினைச்சா எம்பட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காசு, பணம், துட்டு, மணி படுத்துக்கிட்டு இனிமே நான் சம்பாதிக்க போறேன். குடும்பமே என் காலு கீழே வர போகுது. ஆடலுமா பாடலுமா சம்பாதிக்க போறேன். குடும்பத்துக்கு ருத்ர தாண்டவ ஆட போறேன். ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. ஜானகி, இனிமே உன் காட்டுல பணம் மழை தாண்டி. இந்த குடும்பமே என்னை ஏளனமால நினைக்குது. ஏதோ நான் காசு கலையிறேன்னு ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன், என் சம்மந்தி விஷயத்துல. ஆனா இந்த விஷயத்துல என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. வீட்டுல இருந்து காசு ஆட்டைய போடுறோம், அவகிட்ட கட்டுறோம், அப்புறம் அந்த ஸ்கீம்ல சேர்றோம், அப்புறம் தினமும் காசையும் பணமழையும் அப்படியே அள்ளி குவிக்க போறோம்டி, குவிக்க போறோம். ஐயோ அம்மா, தலை இடிச்சுக்கிச்சே. நம்ம சந்தோஷமா இருந்தா இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் பிடிக்காதுன்னு பார்த்தா இந்த வீட்டுல இருக்க செவுத்துக்கும் பிடிக்காது போல இருக்கே. அம்மா வலிக்குதே. ஏய் செவரே, என்னையவா பழி வாங்குற? இரு, முதல்ல காசு வரட்டும், அதுக்கப்புறம் உன்னை கொக்லிங் வண்டியை வச்சு இடிச்சு உன் வீட்டை தரமட்டாக்கி புது செவத்தை ஏத்துறேன். நேத்து நேரம் புள்ள வீட்டுல இருந்த, இன்னைக்கு நேரம் அங்க இருக்கிறான். புள்ள இல்லைன்னொன்னே வீடே ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன, அடுப்பு எரியுதா என்ன? கேஸ் திறந்து தானே விட்டுருக்கேன், அப்புறம் இதுக்கு அடுப்பு எரியலன்னு தெரியலையே. கேஸ் திறந்து தானே இருக்கு, அப்புறம் ஏன் கேஸ் வரல? என்னடா இது, கேஸ் காலி ஆயிடுச்சு போலயே. ஐயோ, அன்னைக்கே சொன்னேன் கேஸ் தீரப்போகுது, கேஸை பதிவு பண்ணுங்கன்னு. கேட்டார் அந்த ஆளு. இப்ப தீந்தே போச்சு. இப்ப என்ன பண்றது, எதை வச்சு சமைக்கிறது? வரவும் நான் எடுத்துட்டு வந்து போடல. சொல்றதெல்லாம் காதுலயே வாங்குறது இல்ல எப்ப பார்த்தாலும். ஏங்க என்ன இப்ப எது கத்திட்டு இருக்க வீட்ல? ஆமா, நான் கத்துறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும்ல. கேஸ் அன்னைக்கே பதிவு பண்ணுங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன். சிலிண்டர் இப்ப கேஸ் தீந்து போச்சு. பதிவு பண்ண காசா வச்சிருக்கிற பதிவு பண்றதுக்கு? ஏன் காசே இல்லையா உங்ககிட்ட? எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப கேஸ் தீந்து போச்சு. இப்ப எப்படி நான் சமைக்கிறது? காலையில அவன் வேற காலேஜ் போவான். அந்த நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்? நானே காசு இல்ல வேலை இல்லன்னு உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து ஆடுற, நீ தானே இப்ப வேலைக்கு போற. இனி வேலைக்கு போக விட்டீங்களா? புள்ள வந்திருக்கிறானோனையும் அதை பண்ணாத இதை பண்ணாத, புள்ளைய கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு அப்படி இப்படின்னு பஞ்சாயத்து பண்ணீங்க. நான் எங்க 2 வாரமா வேலைக்கு போனேன், வீட்டோட தானே கிடக்குறேன். எனக்கு பதிவு பண்ண தெரிஞ்சா நான் பதிவு பண்ணியிருப்பேன். எனக்கு பதிவு பண்றதுக்கு அந்த படிப்பு இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றனால தானே உங்ககிட்ட நான் எல்லாம் ஓடி ஆடிக்கிட்டு இருக்கிறேன். இப்பதான் இந்த கேஸ்னா ஆடுறீங்க. அந்த காலத்துல விறகு அடுப்புல தானே சமைச்சிங்க. எங்க அம்மா எல்லாம் விறகு அடுப்புல தான் சமைச்சது வாழ்நாள் முழுக்க. அது எந்த கேஸ் அடுப்பை பாத்துச்சு? விறவதையும் எடுத்து போட்டு ஆக்கு.
ஆமா, மணி எத்தனை இப்ப? 8 மணிக்கு நான் போய் வரவு எடுத்துட்டு வந்து இங்க ஆக்குறேன். அப்ப எல்லாம் பட்னியா கிடங்க. வேணும்னு பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? யார் வேணும்னு பண்ணிட்டு இருக்கா? அம்மா கம்மனு இருங்கம்மா. நீ கம்மனு சொல்லிட்டேன். பையனுக்கு பீஸும் கட்டுறது இல்ல, அதையும் நான் தான் பாத்துக்கிறேன். வீட்டுல ஒரு வேலை வெட்டி பாக்குறது இல்ல. இப்ப நான் வேலைக்கும் போகல 2 வாரம். என்கிட்ட காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கேஸுக்கு பதிவு பண்ணுங்கன்னு நீங்க சம்பாதிக்கிறதுல அச்சடிச்சு உள்ளதான பூட்டி வைக்கிறீங்க. மத்த வீட்ல எல்லாம் மனைவி மாருங்களை பாருங்க, புதுசா துணி எடுத்து போட்டுக்கிறதும் புருஷன் சம்பளத்துல மொத்தமா வாங்கி மாட்டிக்கிறதும் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட இருந்து ஒரு சேலை வாங்கி கொடுங்க, ஒரு ரவிக்கை துணி வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருப்பனா என்ன? அதை விடுங்க. கம்மனு இருங்கம்மா, சண்டை போடாதீங்கம்மா. புள்ள வந்திருக்காளே, ஒரு வார்த்தை போகும்போது எம்மாடி பார்த்து பத்திரமா போயிட்டு வந்து சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு வலிக்குது? அம்பட்டே கல் நெஞ்சம் உங்களுக்கு. ஒரு காத்துல மட்டும் சொல்றது ஐயோ ஏன் புள்ளன்னு புள்ளையோட பேசிட்டா ஐயோ அவங்க சவரம் கேட்டுருவாங்களே, சீசனத்தி செஞ்சிடணுமே, இப்ப வேற வளகாப்பு இதெல்லாம் வைக்கணுமே, அப்புறம் புள்ள பிறந்தா பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து காசு அள்ளி கொட்டணுமே, அதுக்கப்புறம் புள்ள பிறந்துருச்சுன்னா அதுக்கு காது குத்தணுமே, பெரிய விசேஷம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி இவ்வளோ காசு செலவும் ஆயிடுமேன்னு சொல்லி தானே கமுக்கமா இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாரு இப்ப என்ன விஷயமா அதை மட்டும் பேசு, தேவையில்லாத விஷயத்துல பேசாத. என்ன தேவையில்லாத விஷயம்? ஊர் உலகத்துல எல்லாம் பாருங்க, புருஷன்மார்களை சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிங்களுக்கு அள்ளி வாரி இறக்கிறவங்க. ஏன்னா கடைசி காலத்துல அவங்க தான் பார்க்க போறாங்கன்னு. ஆனா நீங்க உங்களுக்கு தான் எங்க மேல எந்த நம்பிக்கையுமே இல்லையே. சண்டை போடாதீங்கம்மா, வேண்டாமா, விடுங்கம்மா. வீட்டுல ஒரு மல்லிகை ஜாமான் இல்லைன்னா கூட வாங்கிட்டு வர்றது கிடையாது. முதல்லையாவது ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவீங்க. இப்ப வீட்டுல ஒரு பால் பாக்கெட் கூட வாங்குறது இல்ல. நானே போய் வாங்கணும், எல்லாமே பண்ணணும். அப்புறம் எதுக்கு இங்க நீங்க? தேவையில்லாத பேச்சு பேசாத, கம்முன்னு போயிரு. போய் கேஸ் புடிச்சிட்டு வாங்க. போய் புடிச்சிட்டு வந்தா தான் காசு செலவாகிறது தெரியும். ஒரு 2 கிலோ புடிச்சிட்டு வாங்க. என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா? கேருங்க, இப்படியே காசு இல்லனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பதுக்கி வச்ச மொத்த பணமும் போகுது. தலையில துண்டா போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்க. என் காசு ஒண்ணு உருத்துது. போகட்டும். போகும், கண்டிப்பா போகும். இன்னைக்கு இந்த வீட்ல அடிச்சு சொல்றேன், புள்ள பொண்டாட்டிக்கு செலவு பண்ணாம மொத்த பணத்தை பதுக்கி வச்சுக்கிட்டு தெரியுறீங்கல்ல, மொத்த பணமும் உங்களை கையை விட்டு போகும். அன்னைக்கு உங்க கூட யார் நிக்கிறான்னு நான் பாக்குறேன். நகர் அந்த பக்கம். அலையா காசுன்னு விடிஞ்சாலும் சரி ராத்திரி ஆனாலும் சரி காசு நீங்க உசுரை எடுக்கிறாள். எப்படி இப்ப பார்த்தாலும் அப்பாவும் அம்மாவும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல. வர இது அழகா இருக்கே. 2 பேரும் எம்பிட்டு அம்சமா இருக்கிறாங்க. இது நல்லா அழகா இருக்கு. என்ன படுத்தாச்சு வந்த உடனே எதுவும் பேசாம கூட? பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் போன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதுல நான் என்னத்த பேசுறது? எதுக்கு இப்படி வீராப்பு கோவமெல்லாம்? நான் ஒன்னும் கோவப்படல. சரி இங்க வாங்க, வந்து இந்த போட்டோவை பாருங்க. நான் என்னத்த பாக்குறது? நீயே பாரு. வர சொன்னேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது. இப்ப வரீங்களா இல்லையா? தூக்கம் வருதுன்னா கூட தூங்க விடாம இப்படி பண்ண எப்படி? எப்பயும் தான் தூங்குறீங்க, தூங்காம ஒண்ணும் இல்ல. வாங்க இந்த போட்டோவை பார்க்கலாம். பாத்தீங்களா எம்பிட்டு நல்லா விமர்சையா பண்ணிருக்காங்க இந்த கல்யாணம். இங்க ஆடுறவங்களா யாரு? இவங்கலாம் அங்க ஊர்க்காரவங்க. ஊர்க்காரவங்களும் இப்படியே ஆடுவாங்க? அதெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாம் பண்றாங்க. அந்த ப்ளூ கலர்ல டி-ஷர்ட் போட்டு இந்த வேஷ்டி கட்டி இருக்காருல, அவரும் அவங்க பக்கத்துல ஒருத்தவங்க சாரி கட்டி இருக்காங்கல்ல, அதுதான் கண்மணியோட அத்தையும் மாமாவும். ஓஹோ அப்படியா, சரி சரி. இருங்க அடுத்த போட்டோ மாத்துறேன். இதுதான் தாலி கட்டப்ப எடுத்தது. இந்த சைடுல பாருங்க, நான் நிக்கிறேன். இது பச்சை கிளி மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. என் பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, அந்த ஐயருக்கு பக்கத்துல, அதுதான் கதிரோட அம்மா ருக்கு. ருக்கா? அப்போ பச்சை கிளிதான் ருக்கா? இங்க பாருங்க, ருக்கு என்னதான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தணும்னு சொன்னாங்க. அதனாலதான் சொன்னேன், என் பையன் கல்யாணத்துக்கு நானே தாலி கொடுத்து எடுத்து கொடுத்த மாதிரி இருந்ததுன்னு. இது பாருங்க, இது நானும் இருக்கும் நலங்கப்ப டான்ஸ் ஆடுனது. எல்லாருமே நீங்க 2 பேரும் அம்சமா ஆடுனீங்கன்னு சொன்னாங்கங்க. எல்லாருமே சொன்னாங்க உங்க பையன் கல்யாணத்தை நீங்க எடுத்து நடத்துற மாதிரி இருக்குன்னு. அப்போ கதிர என் பையன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி,
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் தேவ்தர்ஷன். நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் அரவிந்த். நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.